யாருமே கிடையாது. எல்லாமே அவருக்குள்ளே ஒடுக்கம். ஆனால் அவருக்குன்னு ஒருத்தரும் கிடையாது. இவர் யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால சிவபெருமான் பாவம் எத்தனை பேர்ட்ட அடி வாங்கியிருக்காங்க பாருங்களேன். வில்லால் அடித்த சிறப்பு காலால் ஒருவன் உதைக்க வகண்டொருவன் கல்லால் அறிய பரம்பால் அடித்த. அதனால நம்மளுடைய காரைக்கால் அம்மையாரை நம்ம அமர வச்சு நம்ம வழிபடுறோம். அதனால வழிபாடுறோம். அதான் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பையுடைய இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். காரைக்கால் நம்மளுக்கு ரொம்ப பக்கத்திலே தான் இருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தான். அது ஒரு மிகப்பெரிய துறைமுக பட்டினம். இங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்க வயதில் பெரியவங்களை பேர் சொல்ற வழக்கம் எப்பயும் கிடையாது. சீனா தானா வந்தாருங்களா, ஆனாரும் மாவனை வைப்பாங்க, வருவாங்க. லேனா ஐயா எங்க போயிருக்காங்க அப்படின்னு கூப்பிடுற வழக்கம் இப்பயும் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள்ட்ட இருக்கு. வயதில் மூத்தவங்கள பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. இந்த காரைக்கால்ல மிக அற்புதமா வணிகம் பண்ணுவாங்க. இந்த வணிகம் பண்றவங்களுக்கு தலைவர் இருப்பாங்க. அவங்க தான் யாருனாக்கா நம்மளுடைய தனதத்தன் செட்டியார்.